திமுக ஆட்சியில் கிறிஸ்தவர்களுக்கு எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான BV ரமணா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். திருவள்ளூர் அதிமுக சட்டமன்ற வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான BV ரமணா காலை முதலே அனைத்து தேவாலயங்களில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்பதுதான் இன்றைய வசனம். இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் தமிழ்நாட்டில் என்றைக்கும் தொடர்ந்து நிம்மதியாக இருக்கிறார்கள், சிறப்பான முறையில் இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளிலே 2021 பல்வேறு வாக்குறுதிகளை சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு பணிகளையும் கிறிஸ்துவ மக்களுக்கு கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஜெருசலேம் செல்வதற்கு முதலாக கிறிஸ்துவ மக்களுக்கு நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஆண்டுதோறும் கட்சியின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழா நடத்துகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாரோ நடத்துகிற கிறிஸ்துமஸ் விழால போய் அதிமுக கலந்து கொள்வது கிடையாது. அதே போல இன்றைக்கு ஈஸ்டர் தினத்திலே நாங்கள் சொல்வது என்னவென்றால், கிறிஸ்துவ மக்களுக்கு தேவையான அடிப்படை கோரிக்கைகள், குறிப்பாக அவர்கள் பயன்படுத்துகிற அந்த கரண்ட்டுக்கு 2C எலிஜிபிலிட்டி வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல அவர்கள் பயன்படுத்துகின்ற நிலம் பட்டா வேண்டும் என்று சொல்கிறார்கள். கல்லறை தோட்டம் ஒரு முக்கியமான கோரிக்கை. அதே போல கிறிஸ்துவ மக்களுக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளையும் நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி தருவார்கள். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு அதிமுக கூட்டணி பிஜேபியில் இருக்குன்னு பொய் பிரச்சாரம் இவங்க செய்யறாங்க. இந்த பொய் பிரச்சாரம் எடுபடாது. ஏன்னா முதல்ல பிஜேபி கூட்டணியில அமைச்சரவையில பங்கு வகித்தது யாரான்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே ஆட்சியில அமைச்சர்களாக பங்கேற்றது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும். 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில பாரதிய ஜனதா சர்க்காரோடு அமைச்சர்களாக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலுக்காக இன்றைக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை பெறுவதற்காக இப்படி பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகள் இவர் என்ன ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்தார்கள், என்ன நன்மைகளை செய்தார்கள் என்று சொல்லிதான் அவர் வாக்கு கேட்க முடியும். அதைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி பொய் பிரச்சாரம் செய்வது எடுபடாது. நிச்சயமாக பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தோம்னால் கிறிஸ்தவனுக்கு தேவையான அனைத்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று திருவள்ளூர் சட்டமன்ற வேட்பாளர் BV ரமணா தெரிவித்தார். தமிழன் நியூஸ் தமிழ், திருவள்ளூர்.